ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டாடா ஐபிஎல்ல 21வது மேட்ச் சரிங்களா, கேகேஆருக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் இடையே நடைபெறும் போட்டி ஈடன் கார்டன் கிரிக்கெட் கிரவுண்ட் நடைபெறுதுங்க சரிங்களா. ஸோ ஈடன் கார்டன்னாவே தெரியும் உங்களுக்கு, கொல்கத்தாவோட ஃபேவரட்டான கிரவுண்டு. மோஸ்ட்லி அவங்க வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டின்றது லக்னோ ஜெயின்ஸ்க்கான இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்றது மிகவும் குறைவாக தான் இருக்குது சரிங்களா. லக்னோ வந்து கேகேஆர் அடிப்பாங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம் யார் யாரெல்லாம் வருவாங்க, யார் யாரெல்லாம் வந்து ஃபேண்டசி டீமில் வரமாட்டாங்கன்றது என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு லோ பிக் பிளேயர்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ட்ரீம் லோனுக்குள்ளே வந்துடுங்க சரிங்களா. பாஸ் லைனப் டச் பண்ணிங்கனாவே மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த பிளேயிங் 11 வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் செலக்டட் பை வந்து டச் பண்ணிக்கோங்க. செலக்ட் பை டச் பண்ணதுக்கப்புறம் பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா. ஸோ புது யூஸர்ஸ்க்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆகாஷ் தீப் வந்து 5% தான் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆவேஸ் கான் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் அப்துல் சமாத் இருக்காங்க சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து லக்னோ பக்கம் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் கேகேஆர் பக்கம் மொயின் அலி இருக்காங்க. அடுத்து ரமன்தீப் சிங் இருக்காங்க. அடுத்து ரிங்கு சிங் இருக்காங்க சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து 6 பிளேயர் கிடைக்கிறாங்க சரிங்களா. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த மெத்தடை ஆஃப்டர் பிளேயிங் லெவனுக்கு அப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 6 பிளேயர்ஸ் வந்து கிடைப்பாங்க சரிங்களா. ஸோ கம்பல்சரி இதுலேருந்து பிளேயர்ஸ் அவங்க ட்ரீம் டீமில் வருவாங்க. ஸோ மேட்ச் இப்படி தான் நடக்குது. ஸோ நீங்களும் செக் பண்ணி பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், செக் பண்ணி பார்க்காதவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த 6 பிளேயரில் யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்கன்றதை என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். மொயின் அலி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேகேஆர் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மொயின் அலி வந்து கம்பல்சரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறப்போ வந்து இவர் ஃபேண்டசி டீம் கூட நிறைய முறை வந்திருக்காரு ட்ரேடில். அதனால அந்த ரீசனாக நீங்கள் கேகேஆர் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா மஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்காங்க. அதே போல் ரிங்கு சிங்கை பற்றி சொல்லணும்னா நீங்கள் வந்து கேகேஆர் சேசிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து வேண்டாம். ஏன்னா இவர் வந்து இந்த வென்யூவில் விளையாடினா ஒரு 10 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 முறை தான் வந்து ஃபேண்டசி டீம் கூட வந்திருக்கா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் சொல்லிடுறேன். மேபி சேசிங் வராங்கன்னா மட்டும் ரிங்கு சிங்கை ப்ரிஃபர் பண்ணுங்க, இல்லைனா வந்து வேண்டாம். அதே போல் மொயின் அலி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்க. அப்துல் சமாத்தோ ரமன்தீப் சிங்கோ வந்து நான் என்னுடைய ஐடியா இல்லை சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் இருக்காரு. ஆகாஷ் தீப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா சேசிங்னா வந்து நீங்கள் சேசிங்கை மட்டும் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா வந்து வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சரிங்களா. ஸோ ஆவேஸ் கானை பொறுத்தவரைக்கும் 8-8ல் ஒரு முறை 3 விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து கேகேஆர்ஸோட வீக்னஸ் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரீசனாக ஸோ இந்த லோ பிக்கில் இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயரில் இந்த 3 பிளேயருமே வந்து ஒரு என்னோட ஒப்பீனியனில் ஒரு நல்ல பிளேயர்ஸாக இருக்காங்க. மேபி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எதுங்க 3 பேருக்கும் அந்த பிளேயர் ரேட்டுன்றது கம்மி சரிங்களா. மேபி சேசிங் வந்தாங்கன்னா நீங்கள் ஆகாஷ் தீப்பை யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ வாங்க டாப் 6ல் வந்து யார் இருக்காங்க, யாரெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆவாங்கன்ற சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த டாப் 6 பிளேயர்ஸும் வந்து உங்களுக்கு எப்படி எடுக்கணுன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுவும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களுக்கு அதுவும் வந்து தெரியாதவங்களுக்கு புரியும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் டீம் டச் பண்ணிக்காங்க. சேம் அதே போல் தான், அதே செலக்ட் பாஸ் லைன் அப் டச் பண்ணிங்கனாவே சேம் செலக்ட் பர்சன்டேஜ் சரிங்களா. ஸோ எல்லா மேட்சுக்குமே நான் வீடியோ கொடுத்தாலும் சரி, வீடியோ கொடுக்கலாலும் சரி, இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. ஸோ அதே செலக்டட் பை டச் பண்ணிட்டு இந்த டாப் 6 பிளேயர்ஸ் வந்து எப்படி இருக்கணுன்றதை புதுசாக நான் சொல்கிறேன் சரிங்களா. பாருங்க, ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜில் லக்னோ பக்கம் இருக்காங்கன்னா நிக்லஸ் பூரான் இருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து மிச்சல் மார்ஸ் இருக்காங்க. அடுத்து பாருங்க மார்க்கரம் இருக்காங்க. டாப் 6னா இந்த பர்சன்டேஜில் வந்து நீங்க எந்த பக்கம் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பிளேயரை மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ கேகேஆர் சைடு பாருங்க நிறையன்னு இருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் வந்து கேகேஆர் பக்கம் நிறையன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க பாருங்க. அடுத்து பாருங்க அஜின்கே ரகானி இருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 2 டீமுமே இருக்கக்கூடிய அந்த டாப் 6 பிளேயர்ஸ் இவங்க தான். மேட்ச் வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ பல வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த 6 பிளேயருமே 6க்கு 6மே ஒரே டீமில் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடாது. அதுதான் ஜிஎலோடைய ஃபர்ஸ்ட் ரூல்ஸே. இது தெரியல நீங்கள் ஜிஎல் வந்து இப்படிதான் பாசிபிலிட்டிஸ் வந்து குறைவாயிரும் சரிங்களா. ஸோ இந்த 6 பிளேயர் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர்ன்றது வரும். அந்த ஃபெயிலியரோடைய பிளேயரை பார்த்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இப்போ என்னோட ஒப்பீனியன் நான் யாரெல்லாம் ஃபெயிலியர் ஆவாங்கன்றதை சொல்லிடுறேன். சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் வென்யூவில் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் இருக்குது சரிங்களா. வருண் சக்கரவர்த்தி நல்லா பண்ணியிருக்காங்க, பூரானும் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ ஃப்ளாப்னா இவங்க 3 பேரில் தான் வந்து ஃப்ளாப் ஆவாங்க. யார் வெளியே போவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் 8-8ல் கேகேஆருக்கு எதிராக ஒரு முறை கூட வந்து இவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வரல சரிங்களா. ரீசன் ஃபார்ம் நல்லா இருக்கு. நான் பர்சனலாக வந்து ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன் சரிங்களா. உங்களுக்கு இல்லை ப்ரோ வேண்டாம் நான் வந்து வச்சுக்கிறேன், சேஃபாக வச்சுக்கிறேன்னா நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம் சரிங்களா. மார்க்கரம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா இவர் வந்து ரன் அடிக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து பந்துகளை வந்து எடுத்துக்கிறார் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இவரோட மைனஸ். பட் ஆவரேஜ்ன்றது வந்து 8-8ல் வந்து நல்லா தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு சரிங்களா. மார்க்கரம் பொறுத்த வரைக்கும்
2 இன்னிங்ஸ்லையுமே வந்து கேகேஆருக்கு எதிராக பர்ஃபார்ம் பண்ணுறப்போ டெஃபினட்டாக வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ அந்த ரீசனுக்காக வந்து மார்க்ரம் இந்த மாதிரி பிக் பண்ணிக்கிறேன். நான் வந்து யார் 2 பேர் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன்னா ரஹானே மேலேயும் மிச்சல் மார்ஸ் மேலேயும் இந்த ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். மேபி உங்களுக்கு மார்க்கரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மிச்சல் மார்ஸை யூஸ் பண்ணி பார்த்தாங்க சரிங்களா. ஸோ நான் ரிஸ்க் எடுக்கிறது வந்து இது என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ வாங்க பிளேயர் செலெக்ஷன் பார்க்கலாம். பிளேயர் செலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு பிளேயரை தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிக்லஸ் பூரான் இருக்கார் ஃபர்ஸ்ட் பாருங்க விக்கெட் கீப்பர்ல. நிக்லஸ் பூரானை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க லக்னோ அப்படின்னா கம்பல்சரி டீம்ல வந்து வச்சுக்காங்க சரிங்களா. ஃபேண்டசி டீம்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ நிறைய முறை வந்து ட்ரீம் டீம் வந்திருக்காரு எடிட்டர்ல. ஸோ நாம் வந்து இப்போதைக்கு லக்னோ பக்கம் ஒரு நம்பக்கூடிய ஒரு பிளேயர்னா நீங்கள் நிக்லஸ் பூரானை தான் நம்பி ஆகணும். மீதி பிளேயர் எல்லாருமே வந்து 50-50 ஆப்ஷன்ல தான் இருக்காங்க சரிங்களா. இவர் ஒருத்தர் தான் வந்து மிடில் ஆடிட்டு இருக்காரு. ஸோ நம்ம பிக் பண்ணிக்கலாம். அடுத்து டிகாக் இருக்காங்க. டிகாக்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து லக்னோ பக்கம் ப்ளே பண்ணாங்க. ஆனால் இந்த மேட்ச் வந்து இவர் கேகேஆர் சைடு ஆடுறாரு. ஸோ இவருக்கான எடிட்டர் டாப் பர்ஃபார்மராக வந்து இவர் தான் இருக்காரு டிகாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் குயிக்காக அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. இந்த மேட்ச் நான் வந்து பிக் பண்ண தான் போகிறேன். அடுத்து வந்து ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ ரிசர்வ் பண்ணிட்ட பொறுத்த வரைக்கும் எடிட்டர்ல வந்து 30 அவரேஜ் வந்து வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இவர் ரீசன்ட் ஃபார்ம்ன்றது வந்து சரியில்லை. பட் எடிட்டேட்ல வந்து இவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள கம்பல்சரியாக வந்திருக்காரு. எடிட்டர் கேகேஆர் வராங்க அப்படின்னாவே இவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருக்காரு. ஸோ அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறார். ஸோ கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 பேரை வைக்கிறேன். ப்ரோ எனக்கு கீப்பரில் வந்து ஒரு பிளேட் ஃப்ளாப் போகிற மாதிரி இருக்குது, நான் எகேன் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா நீங்கள் வந்து டிகாக் மேலே வந்து ரிஸ்க் எடுத்து பார்த்துங்க சரிங்களா. ஸோ நான் வந்து உங்களுக்கு 3 பேருமே கொடுக்குறேன். அடுத்து பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ் இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கேகேஆருக்கு எதிராக ஒரு முறை கூட இவர் வந்து ஃபேண்டசி டீம்ல வந்ததில்லை. ட்ரீம் டீம்லேயே வந்தது கிடையாது. 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆகிட்டு போயிருக்காரு. இப்போ வந்து ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா இவர் டாப் ஆர்டரில் வந்து குயிக்காக வந்து அந்த பவர் பிளேவை அடிச்சிடறாரு. இந்த ரீசன்ட் ஃபார்ம் அப்படி தான் இருக்குது. நான் வந்து ரிஸ்க் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அஜன்கே ரகானே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து கேகேஆரோட டாப் ஆர்டர் வந்து கொலாப்ஸ் ஆனாங்க சரிங்களா. அந்த ரீசனுக்காக தான் மிடில் இவர் அடிச்சிட்டு இருந்தார். பட் இந்த மேட்ச் வந்து நான் வந்து இவரை ரிஸ்க்காக ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். ரகுவன்ஷை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த குஜராத் பக்கம் சாய் சுதர்சன் வந்து எப்படி ப்ளே பண்ண போகிறாரோ அதே போல தான் வந்து இவர் ப்ளே பண்ணியிருக்காரு சரிங்களா. ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக தான் வந்து விளையாடுறாரு. ஸோ அந்த பொறுமையாக விளையாடுற ரீசனுக்காக இவர் வந்து நான் மோஸ்ட்லி எப்பவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இந்த மேட்ச் என்னோட டீம் வந்து வச்சு பார்க்குறேன் சரிங்களா. என்ன ரீசனுக்காகன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் மறுபடியும் கேகேஆரோட டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆனாங்கன்னா இவர் மறுபடியும் அதே போல் ஒரு இண்டியன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் நான் வந்து ரகுவன்ஷி கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ ரகானியை நம்ப முடியாது. அந்த ரீசனுக்காக தான் ரகுவன்ஷி கொடுக்குறேன். வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை சொல்லணும்னா ஒரு மேட்ச் வந்து ஒரு பெரிய நாக் அடித்தாருன்னா அடுத்த மேட்ச்ல வந்து 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிரும் சரிங்களா. ஸோ அந்த ரீசன் நான் வந்து வெங்கடேஷ் ஐயரை ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுமானு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் இருக்காங்க சரிங்களா. டேவிட் மில்லர்ல வந்து சேசிங்கில் மட்டும் யூஸ் பண்ணிக்காங்க, இல்லைன்னா வேண்டாம் சரிங்களா. ஸோ படோனி இவர் வந்து நான் இருக்கிற ஐடியாவில் இல்லை. அதே போல் ரிங்கு சிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சேசிங்கில் மட்டும் யூஸ் பண்ணிக்காங்க, இல்லைன்னா வேண்டாம் சரிங்களா. அப்துல் சமாத்லாம் வந்து பிக் பண்ணுற ஐடியாவில் இல்லை சரிங்களா. ஆல்ரவுண்ட் ஆப்ஷனை பார்க்கலாம். ஆல்ரவுண்ட் ஆப்ஷனை பொறுத்த நரேன் இருக்காரு. நரேனை பொறுத்த வரைக்கும் வென்யூவில் 70 விக்கெட் மேலே எடுத்திருக்காரு சரிங்களா. ஸோ 8 லக்னோவுக்கு எதிராக வந்து இவர் ஒரு முறை கூட ஃபெயிலியர் ஆனதில்ல. கம்பல்சரியாக ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாரு. நீங்கள் வந்து ஒரு வைஸ் கேப்டன் வந்து பிக் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நரேன் வந்து யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து மார்க்ரம் இருக்காங்க. மார்க்ரம் பொறுத்த வரைக்கும் எடிட்டேட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி சேசிங்லும் சரி சரிங்களா. ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்திருக்காரு சரிங்களா. ஸோ நான் வந்து மிச்சல் மார்ஸை கட் பண்ணுறதுனால மார்க்ரம் கொடுத்துருக்கேன். மேபி உங்களுக்கு மார்க்ரம் வேண்டாம்னா நீங்கள் மிச்சல் மார்ஸை யூஸ் பண்ணிக்காங்க. அடுத்து வந்து ஆண்ட்ரே ரசல் இருக்காரு. ஆண்ட்ரே ரசலை பொறுத்தவரைக்கும் கம்பல்சரி விக்கெட்ஸ்ன்றதை எடுத்துடுறாரு சரிங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக வந்து ஆண்ட்ரே ரசல் வந்து பிக் பண்ணிக்கிறேன். எடிட்டேட்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஹையாகவே இருக்குது சரிங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மட்டும் கன்ஃபார்மாக ட்ரீம் டீம் வந்துடுறாரு. ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் மொயின் அலி யூஸ் பண்ணுங்கள். சேசிங்னா மேபி ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்தது ரமன்தீப் சிங் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரிங்களா. பேட்டிங் ஆப்ஷனே அவர் கிடைக்கிறதே டவுட்டாக இருக்குது சரிங்களா. வருண் சக்கரவர்த்தி பொறுத்த வரைக்கும் எடிட்டேட்டில் 3 விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ வென்யூவில் வந்து விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. வென்யூவில் வந்து கம்பல்சரியாக மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுக்காமல் இவர் போகிறதில்ல. அந்த ரீசனாக நம்ம பிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து திக்வேஷ் சிங் இருக்காரு சரிங்களா. திக்வேஷ் சிங்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி மேட்ச்சில் வந்து விக்கெட் எடுக்காமல் போகிறது இல்லைங்க. ஸோ நீங்கள் வந்து நம்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. லோ பிக்கில் தான் இருப்பார். யாரையும் இவரை வந்து ட்ரை பண்ணுறது பாருங்கள், 40% தான் இருக்கார். ஆனால் மேட்ச் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அந்த ஃபேண்டசி டீம்களும் வந்துட்டு தான் இருக்காரு சரிங்களா. அவர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சர்துல் தாக்கர் வந்து உங்களோட ஒப்பீனியன் கொடுத்துட்றேன் சரிங்களா. டெத்தில் வந்து பவுல் பண்ணுறாரு. ஒரே ஒரு ரீசன் என்னன்னா 20 ஓவர் இவர் தான் பவுல் பண்ணுறாரு. உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கிப் பண்ணிப்பேன் சரிங்களா.
ஸோ அடுத்து வந்து அர்ஷித் ராணா இருக்கார். அர்ஷித் ராணா வந்து உங்களுக்கே தெரியும் கம்பல்சரியாக வந்து விக்கெட்ஸ்ன்ற எடுத்துறாரு. ஸோ அதை நம்ம அர்ஷித் ராணா பிக் பண்ணிக்கலாம். வைபவ் வரோரா இருக்காரு. வைபவ் வரோரா அதாவது லாஸ்ட் மேட்ச் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு சரிங்களா. நான் சொல்லியிருந்தேன் கேகேஆர் வந்து சேசிங் ராணா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்கன்னு தெரில. உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்னோட டீம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ மேபி அதில் பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு யாராச்சும் பிடிக்காத பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்க தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை வந்து யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஜிஎல் டீம் இதுதான் சரிங்களா. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜிஎல் டீம் இதுதான். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, மார்க்ரம் 11th ஆப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு மார்க்ரம் பிடிக்கல நீங்கள் மிச்சல் மார்ஸ் யூஸ் பண்ணிக்க சரிங்களா. சிம்பிள் தான். நான் வந்து அவர் ட்ரீம் டீமில் மோஸ்ட்லி வந்ததில்லை, அந்த ரீசனுக்காக நான் வந்து மிச்சல் மார்ஸ் பண்ண ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மார்க்ரம் பதிலாக மிச்சல் மார்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்ரம் வந்து உங்களுக்கு 11th ஆப்ஷனாக கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ மீதி பிளேயர் எல்லாமே நான் வந்து ரிஸ்க்காக தான் உங்களுக்கு லோ பிக்கும் ஹை பிக்கும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். மேபி இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிளேயர் பிடிக்கல நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரிசர்வ் பண்ணிட்டு வந்து நான் ஏன் சிவிசியாக ட்ரை பண்ணேன்னா அவர் வந்து என்ன மைண்ட் செட் இருக்கான்னு தெரியல சரிங்களா. அவர் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த விஷயக்காக தான் நான் வந்து அவருக்கு சிவிசியாக ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ பூரா வந்து நம்பிக்கையாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் சரிங்களா. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.